ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீதா லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி மீதமான பரோட்டா வச்சு எப்படி வீட்டிலேயே முட்டை பரோட்டா செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹோட்டல் டேஸ்ட்டில் எப்படி நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அதிக மசாலா பொருட்கள் எதுவுமே தேவைப்படாது. கம்மியான பொருளை வச்சு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இது நம்ம ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சு முடிச்சிடலாம். ஹோட்டலில் செய்யும்போது எந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வருமோ அதை நம்ம எப்படி வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையிடையே சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் தாராளமாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் இது கூட சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபியோட டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் மட்டும் போதும். இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமான டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வந்து மஸ்ட்டு கண்டிப்பாக வந்து வெங்காயம் நீங்கள் அதிகமாக சேர்த்து தான் ஆகணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து என்ன சேர்க்குறேன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். அது கூட தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஓரளவுக்கு 2 தக்காளி இருந்தால் போதும். இப்போ நான் 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். தக்காளி அதிகமாக சேர்க்கும்போது புளிப்பு தட்ட ஆரம்பிக்கும். புளிப்பு தட்டினாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கம்மியாக பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இப்போ வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு வதக்குனீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இது ஒரு முக்கியமான டிப்னு கூட சொல்லலாம். அப்படி உங்களுக்கு உப்பு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நீங்கள் கொத்தி விட்டீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த முட்டை பரோட்டாவுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் இப்போ நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா இருக்குல்ல அதில் 2 ஸ்பூன், இப்போ நான் போடுற ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இந்த மசாலா பொருள் சேர்த்ததுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மல்லித்தூள் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை முழுவதும் மிதமான தீயில் வச்சு கிண்டி விடுங்க. இப்போ இந்த மசாலா பொருளோட எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரட்டும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கடுத்து மற்ற பொருளை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். கரெக்டாக மசாலா பொருளோட அளவு வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உப்பு தனியாக சேராது. நம்ம அதுக்கப்புறம் உப்பு நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் வெங்காயம் தக்காளி வதக்குறப்பயே நீங்கள் அதுக்கான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாலா பொருளோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றுறேன். நான் வந்து இப்போ எடுத்துருக்க பரோட்டாவோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 3 பரோட்டா எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றுறேன். உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. முட்டை நல்லா பொரிஞ்சு வரட்டும். முட்டை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கொத்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம பரோட்டாவை இந்த மாதிரி
குட்டி குட்டி பீஸாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம்ல, இப்போ அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பரோட்டா நம்ம கடையில் வாங்கும்போது இதுக்குன்னு தனியாக நம்மக்கிட்ட அந்த குழம்பு சால்னா கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சால்னாவை எடுத்து இப்போ நான் வந்து இதில் ஒரு 3 கரண்டி இல்லை 4 கரண்டி அளவுக்கு நான் ஊற்றுறேன். உங்களுக்கு சால்னா சேர்த்துக்க விருப்பம் இருந்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த குழம்ப சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இது பிடிக்கலை அப்படின்னும்போது நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டி விடுங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த குழம்ப இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஊற்றிக்கோங்க. இந்த முட்டை பரோட்டா கொஞ்சம் லைட்டாக கொழகொழப்பு தன்மை இருந்தால் தான் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம எப்படி ஹோட்டலில் வாங்கும்போது இருக்குமோ அதே டேஸ்ட்டுக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு குழம்பு வந்து கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா பத்தலை, அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு 3 கரண்டி சேர்த்துருந்தேன். இப்போ மறுபடியும் ஒரு 3 கரண்டி சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கேன். அப்போ தான் அந்த கொழப்பு தன்மை நமக்கு கிடைக்கும். அதனால தான். இப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி குழம்பு ஊற்றிட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்மளோட முட்டை பரோட்டா வீட்டிலேயே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கேன். கை விட்டு கிண்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பரோட்டா எல்லாமே கருகிரும். அதுக்காக தான் நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கிறது. நிறைய பேர் பரோட்டா வந்து கடைகளில் வாங்கும்போது டம்ளர் கரண்டியெல்லாம் வச்சு கொத்தி கொத்தி செய்வாங்க. அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கொத்தி கொத்தி செஞ்சுக்கோங்க. எனக்கு அந்த மாதிரி தேவைப்படாதனால நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட முட்டை பரோட்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் வந்து பரோட்டா வாங்கினாலும் அந்த பரோட்டாவை சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். பரோட்டா நம்ம 3 பரோட்டா வாங்கினோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு தான் பத்தும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த 3 பரோட்டாவை 2 பேர்த்துக்கு வச்சு சாப்பிட முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.